வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்க போகிறது, இப்போது ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா ப்ளவுஸில் வந்து உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி ஆம்ஹோல் அளவை நாம் எப்படி மாற்றி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது ஆம்ஹோல் அளவு அப்படிங்கும்போது ஒரு 5.5 இன்ச் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு அளவு அப்படிங்கலாம். ஒரு நார்மலான உடல் அமைப்பு உள்ளவங்க எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு அளவு அப்படிங்கலாம். இப்போது வந்து அவங்க வந்து லீனாக இருக்காங்க, நமக்கு வந்து கொஞ்சம் பருமனாக இருக்காங்க, அப்போ ஆம்ஹோல் அளவை மாற்ற வேண்டாமா அப்படின்னா அதுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து நிறைய ப்ளவுஸில் வந்து என்னோடய ஸ்டிச்சிங் கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாடல் ப்ளவுஸுக்கெலாம் நான் ஒரு பொதுவான அளவு அப்படிங்கிறத அளவை தான் நான் மெயினாக அதில் கட் பண்ணி தைக்கிறது. 5.5 இன்ச்சு அந்த மாதிரி பண்ணுறேன். அப்போ 5.5 இன்ச்சு அப்படிங்கும்போது ஒரு பொதுவான அளவு, எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அளவு அப்படிங்கலாம். இப்போது அதிகமாக உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆம்ஹோல் அளவை அதிகப்படுத்தி எடுக்கிறோம். 6.5 இன்ச்சு எடுக்கலாம். ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு 5 இன்ச்சு, 5.25 இன்ச்சு, 4.5 இன்ச்சு அந்த மாதிரி கூட எடுக்கலாம். சிலவங்க பார்த்திங்கன்னா உடல் சுற்றளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கை ரொம்ப லீனாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது 4 இன்ச்சு வரைக்கும் கூட அவங்களுக்கு ஆம்ஹோல் அளவு வரும். அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா சரியாக வரும். இப்போ இந்த ப்ளவுஸோட அளவு வந்து தைச்சதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இப்போ ஒரு ஆம்ஹோல் சைட்லேருந்து இன்னொரு ஆம்ஹோல் சைடு வரைக்கும் எடுக்கக்கூடிய அளவு தான் நம்ம தைச்சதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸோட அளவு அப்படிங்கலாம். இப்போ இது வந்து 21 இன்ச் அளவு இருக்குது. 21 அப்படிங்கும்போது மொத்த சுற்றளவு 42 இன்ச் அளவு. இது வந்து 42 இன்ச் அளவு உள்ள ஒரு ப்ளவுஸ். இப்போ 42 இன்ச் அப்படிங்கும்போது நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அளவுகள் வந்து விடுவோம். அதுனா ஒரு பக்கம் 1.5 இன்ச்சு விடலாம், 1 இன்ச்சு விடலாம். அது வந்து அவங்கவங்க இந்த கிளாத்தோட அளவை பொறுத்து நம்ம விடலாம். ஒரு பக்கம் 1.5 இன்ச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா கவர் பண்ணி தைக்கிற மாதிரி வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா அப்படி திருப்பி தைக்கிற மாதிரி தைக்கலாம். அது அந்த ப்ளவுஸோட அளவை பொறுத்து இருக்குது. இப்போ அது வந்து நமக்கு முக்கியமான விஷயம் இல்லை. 18 இன்ச்சு இருக்குது அப்படின்னு வைப்போம். இப்போ 18 இன்ச்சு அப்படிங்கும்போது இப்போ இதுக்கு ஆம்ஹோல் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஷோல்டர் பகுதியிலேருந்து நம்ம அளவெடுப்போம். ஷோல்டர் பகுதியிலேருந்து இங்கே பார்க்கும்போது இது வந்து 5.5 இன்ச்சு இருக்கக்கூடிய ஒரு ஆம்ஹோல் அளவு தான். இந்த ப்ளவுஸ் வந்து 5.5 இன்ச்சு இருக்குது ஆம்ஹோல் அளவு. இப்போ இது வந்து 21 இருக்குது. இப்போ 18 இன்ச்சுக்கு அப்படின்னு பார்ப்போம். 18 அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு வந்துடும். இந்த அளவுக்கு வந்துடும் பார்த்தீங்களா? இந்த அளவு இருக்கும். 2 சைடும் ஈக்குவலாக நான் அந்த அளவுகளை வந்து விட்டுட்டு நான் இப்போ பார்க்குறேன். இந்த சைடும் ஆம்ஹோல் பகுதியில் கொஞ்சம் சுற்றளவு பக்கம் கொஞ்சமாக விட்டுருக்குறேன். அதே மாதிரி இந்த சைடும் விட்டுட்டு இப்போ 18 இன்ச்சு தைச்சதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ளவுஸு. இப்போ இந்த ப்ளவுஸுக்கும் 5.5 இன்ச்சு அப்போ எப்படி சரியாக வரும்? அவங்க கை வந்து இதை விட லீனாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இந்த ப்ளவுஸே நீங்கள் பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் இந்த ஆம்ஹோல் அளவு வந்து இந்த பக்கம் நேராக தான் வருது பாருங்கள். இங்கே நேராக வருதா? அப்போது இதே உயரம் நாம் எடுக்கும்போது இது வந்து 5.5 இன்ச்சாக தான் நமக்கு வரும் ஆம்ஹோல் அளவு. மேலேருந்து பார்க்கும்போது 5.5 இன்ச்சு தான் வரும். அப்போ 5.5 இன்ச்சு வரும்போது இந்த சுற்று வந்து இந்த உடல் சுற்றளவில் வரக்கூடிய அந்த அளவு வந்து நமக்கு கம்மியாகுது. அப்போ கம்மியாகும்போது நமக்கு இந்த கை சுற்று மொத்தத்தில் கையோட சுற்றளவும் நமக்கு கொஞ்சம் கம்மியாகுது பாருங்கள். இப்போ இந்த கையோட சுற்றும் கொஞ்சம் கம்மியாயிரும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்லீவோட சுற்றளவு வந்து நம்ம கம்மியாக எடுத்துகிட்டு இதோட ஜாயிண்ட் ஆக்கும்போது சரியாக வருது. அப்போ இதுக்கும் நமக்கு 5.5 இன்ச்சு அப்படிங்கிறது பொருந்தது. இப்போ இதைத்தான் நம்ம வந்து ஒரு பொதுவான ஒரு அளவு அப்படின்னு நான் சொல்கிறது. இப்போ இந்த 18 இன்ச்சுக்கும் 5.5 இன்ச்சு பொருந்தது. அதே சமயம் 21 இன்ச்சுக்கும் இந்த 5.5 இன்ச்சு வந்து பொருந்தது. அப்போ அதே மாதிரி தான் இந்த ஆம்ஹோல் அளவை வந்து ஒரு பொதுவான அளவு அப்படிங்கிறது ஒரு 5.5 இன்ச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு நார்மலான உடல் அமைப்பு உள்ளவங்க எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு அளவு அப்படிங்கலாம். இப்போ கை பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப பருமனாக இருக்கும். அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேணால் இந்த ஆம்ஹோல் அளவை நீங்கள் ஒரு 1/2 இன்ச் அளவு அதிகப்படுத்தி எடுங்க. இப்போ இதை விட உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு ஆம்ஹோல் அளவை நம்ம இன்னும் அதிகப்படுத்தலாம். இப்போது 1 இன்ச் வரைக்கும்லாம் அதிகப்படுத்தலாம். அந்த மாதிரி அந்தந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படுத்தணும். இப்போ இந்த பொதுவான அளவு அப்படிங்கிறது 5.5 இன்ச்சு அப்படின்னு நான் சொன்ன அளவு இப்படி தான். நம்ம வந்து உடல் அளவை கம்மி பண்ணும்போது அந்த கை அந்த ஆம்ஹோல் சுற்றும் நமக்கு கொஞ்சம்
கம்மியாகுது அப்படிங்கும்போது ஆனால் இந்த உயரத்துக்கு நம்ம வருது பாருங்கள், அந்த ஆம்கோல் அளவு வந்து இந்த உயரத்துக்கு வருது. இப்போ அதே சமயம் இப்போ 18 இன்ச்சு இருக்கிறவங்களுக்கு 5.5 இன்ச்சு நம்ம வச்சுருக்குறோம். இப்போ அதே சமயம் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து 18 இன்ச்சு அப்படின்னு வச்சுட்டு நீங்கள் பார்க்குறீங்க, இது 5.5 இன்ச்சு இருக்குது. இப்போ நான் 21 இன்ச்சு அளவு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம ஆம்கோல் அளவையும் நம்ம அதிகப்படுத்தணுமா அப்படின்னு, இது நீங்கள் 6.5 வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஆம்கோல் வந்து எங்கே வந்துடும், கை பக்கம் லூஸாக இருக்கும். அப்போது கை லூஸாக இருக்கும்போது இந்த சுற்றளவை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக எடுக்க வேண்டியது இருக்கும். அதிகமாக எடுத்தால் என்னாகும், அப்போ இங்கே நமக்கு கரெக்டான அளவில் நம்ம தைக்க வேண்டியது இருக்கும். இங்கே வந்து ரொம்ப கிராஸில் வரும். அந்த ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் வரும்போது ரொம்ப கிராஸ் வரும்போது இங்கே வந்து எவ்வளோதான் நீங்கள் கரெக்டாக இருந்தாலும் இந்த பக்கம் லூஸ் விழும்போது மொத்த ப்ளவுஸுமே உங்களுக்கு வந்து லூஸாக அந்த அளவு வந்து சரியாக வராது. அந்த உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஆம்ஹோல் அளவையும் நம்ம மாற்றணுமே தவிர, இப்போ வந்து இந்த அளவுக்கு இது வந்து 5.5 இன்ச்சு பொருந்தது அப்படின்னா இதை விட கம்மியாக ஒரு 18 இன்ச்சு இருக்கிற ப்ளவுஸோட சுற்றளவுக்கும் இந்த அளவு வந்து பொருந்தும். அப்போ இதை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வைப்போம். இப்போ இது 21, அப்போ நம்ம 22 இன்ச் அளவுக்கு நம்ம எடுக்கிறோம், நமக்கு சுற்றளவு இருக்குது. அப்போ இந்த ஆம்கோல் அளவை அதிகப்படுத்த வேண்டாமா அப்படின்னா, இப்போ இந்த 22 இன்ச் அப்படின்னு நான் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ 22 இன்ச்சுக்கு வச்சுருக்கிறேன். 2 சைடும் கொஞ்சம் தள்ளி இந்த பக்கமும் விட்டு வச்சுருக்கிறேன், இந்த பக்கமும் அந்த டேப்பை வந்து இந்த சைடு வச்சுருக்கிறேன். வச்சுட்டு நம்ம 22 இன்ச்சு அப்படின்னு வைக்கிறோம். 22 இன்ச்சு அப்படி வைக்கும்போது இந்த உடல் சுற்று வந்து நமக்கு கொஞ்சம் அதிகப்படுது. உடல் சுற்று அதிகப்படும்போது இந்த ஆம்ஹோலோட அளவும் இந்த பக்கமும் நமக்கு வருது பார்த்திங்களா. அப்போ அந்த ஸ்லீவும் அளவு வந்து நமக்கு அதிகமாக தானே வரும். இந்த ஸ்லீவோட சுற்றும் நமக்கு அதிகமாக வரும். அப்போ அந்த ஸ்லீவ் சுற்றளவை மட்டும் நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு இதோட ஜாயிண்ட் ஆக்கணும் அப்படின்னா சரியாக வந்துடும். இப்படி தான் நம்ம ஆம்ஹோல் அளவையும் உடல் அளவையும் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து சரியான முறையில் தைக்க முடியும். இப்போ இந்த மாதிரி இந்த ப்ளவுஸில் வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. இனி வரக்கூடிய வீடியோவில் நான் அது தெளிவுபடுத்துகிற மாதிரி வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.